என் அசிஸ்டண்ட் என்கிட்ட ஒரு ஒரு 3-4 வருஷமா ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா போட அப்படின்னு. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க, இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லட்டுமா, எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். இப்படி பேசாதீங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க.